தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா 2019 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ஈஸியா புரியும். கூகுளில் போயிட்டு tnaonline.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ரைட் சைடில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதாவது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா எல்லா வித கம்யூனிகேஷனுமே வந்து உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +1 பாஸ் பண்ணீங்களா இல்லையான்னு ஒரு டீட்டெயில் கேட்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம்னு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹையர் செகண்டரி ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிஃபைட் இயர், அதாவது எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்கன்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் ஐடி ஒன்று வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஓனாக ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதை இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வந்து SMS மூலமாக அனுப்புவாங்க. அந்த வேல்யூ என்டர் பண்ணிட்டு அப்புறம் சப்மிட் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுது. கிளிக் டு லாகின் ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு சைன் இன் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. லாகின் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் பெற்றோருடைய பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி, உங்கள் மொபைல் நம்பர், பின்கோடு, அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த கம்யூனிட்டி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் வந்து என்டர் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஏதாவது அப்ளை பண்ணீங்களா அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலோ, இல்லை எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாலோ, இல்லைனா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலோ அதுக்கான எஸ் நோன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேட்டகரியிலே வந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு 2 பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. IOBயில் ஒன்றும், இந்தியன் பேங்க்கில் ஒன்றும். நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வேல பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணதுன்னு நினச்சிங்களா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பைரி டேட், உங்கள் நேம், அதுக்கப்புறம் CVV நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் இருக்குது, அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உங்கள் மொபைலுக்கு OTP வேல்யூ வரும். அந்த இடத்த என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அண்ட் ப்ரொசீட் ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்குது, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம்மை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் உங்களுக்கு தேவையான ஒரு ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட எஸ்ன்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நோன் இருக்க அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் அவைல் பண்ணியிருக்கான்னு கேட்கும். அவைல் பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் கொடுங்க. அது மாதிரி AICTE டியூஷன் ஃபீஸ் வேறு உங்களுக்கு தேவையா, அது மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC ST SC அருந்ததியர் கன்வெர்டட் கிறிஸ்டியன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கேட்கும். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவைப்பட்ட எஸ்ன்னு இருக்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா 8 முதல்
12ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும். எஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோன் இருக்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முதல் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்த ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங், அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் எந்த ஸ்டேட் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். உங்க ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்டர் பண்ணி கீழே இருக்க சென்ட் ப்ரொசீட் இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணாதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்க அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது HSC, CBSE, அதர்ஸ்னு அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் +2 படிச்சிருந்தீங்கன்னா HSCன்னு இருக்க அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி நிறைய ஸ்டேட்டோட போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு போர்டு இருந்தீங்களா தமிழ்நாடு போர்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த வருஷம் நீங்கள் +2 பாஸ் பண்ணீங்க அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரூப் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்கள் +2 மார்க் ஷீட்லேயே கீழே இருக்கும் அந்த குரூப் கோடை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் HSC குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் வொகேஷனல் 2 குரூப் இருக்கும். நீங்கள் எந்த குரூப்பில் படிச்சீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எல்லாத்தோடைய மார்க்ஸ், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்க +2 மார்க் ஷீட்ல இருக்க அதே ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் எவ்வளவோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அதை வந்து என்டர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். எல்லா மார்க்ஸ் டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபர்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர் TFCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க TFC சென்டர்ஸோட லிஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த மையத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கலாம் அந்த மையத்தை வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லூரி விருப்ப வரிசை சமர்ப்பிக்க உதவி மையம் தேவைப்படுகிறதா, அதாவது வெதர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் TFC ரெக்வயர்ட் ஃபார் ஆன்லைன் சாய்ஸ் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா எஸ்ன்னு இருக்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்களே ஆன்லைனில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நோன்னு இருக்க அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாய்மொழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது +2ல நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு 2 ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்டோட ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த ஊரோட நேட்டிவ் பிளேஸோட ஸ்டேட்டஸ், அதாவது சொந்த ஊர் வந்து கிராமமா இல்லை நகர்ப்புறமா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலோட டவுன்ஷிப்பில் இருக்கா, வில்லேஜில் இருக்கா, இல்லை சிட்டியில் இருக்கா, அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டும் அதே மாதிரி இருந்து சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஃபைனல் சப்மிட்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்களா இந்த ஸ்டேஜில் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக உங்கள் டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது, அது ஞாபகம் வச்சுங்க. சப்மிட் பண்ணதான் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுல பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், உங்கள் நேம், அதுக்கப்புறம் TFC சென்டரோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து PDF ஃபார்மெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் இருக்குது. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் TFC சென்டருக்கு போகும்போது, அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து தெளிவாக புரியும். இதை பற்றின கூடுதல் தகவல்கள் எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ரைட் சைடில் வந்து ஒட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலையும் நீங்கள் மறக்காமல் வந்து கரெக்டாக வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் TFC சென்டருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது 2/5/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/5/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க.
சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.